தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஹாப்பி பர்த்டே தளபதி, உயிர் தோழன், உயிர் ரசிகன். வேலை வாய்ப்புகள் பற்றியும் கல்வியை பற்றியும் இப்போ என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ எல்லாமே எந்த பஸ்ஸாக இருந்தாலுமே வந்து பெண்கள் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்களோட பாதுகாப்பு தான் தமிழ்நாட்டில் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ரெஃபார்ம் பண்ண நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தளபதி, உயிர் தோழன், உயிர் ரசிகன். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே சிஎம் சார். ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களை சந்திச்சிருந்தோம். மாணவர்கள் கிட்ட விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு சஜஷன் சொல்வீங்க அப்படின்னா என்ன சஜஷன் கொடுப்பீங்க, என்ன கோரிக்கை வைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு மாணவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. வேலை வாய்ப்புகள் பற்றியும் கல்வியை பற்றியும் ஒரு சில மாணவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வீடியோவில் அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சும்மாவே கரண்ட் கட் பண்ணுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் லைக் இந்த வெயில் காலத்தில் கரண்ட் கட் ஆகிறது ரொம்ப தாங்கலை. ஸோ லைக் அது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். சிங்கப்பெண் இதுவெல்லாம் போட்டிருக்காங்க. கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் நைட்டு வெளியே போக ரொம்ப போயிடுவாங்க. ஆனால் இந்த சிங்கப்பெண் இது போட்ட பிறகு எல்லா கேர்ள்ஸும் ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. இல்லை நீட்ஸ்லாம் ஒன்றுனா பண்ணிட்டு வராரு. ஏன்னா எதுவும் அப்போ டைம் கொடுத்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி போதும், பொறுமையாக பண்ணட்டும். ஏன்னா இப்போ தான் இது வரைக்கும் இருந்தவங்க 5 years 6 years இருந்துமே அவங்க எதுவும் பண்ணலை. அண்ணா இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தோம் அவங்க குறை மாட்டாதான் சொல்கிறாங்க. இன்னும் அவங்க எடுத்துகிட்டு வரல. ஆனால் நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் அண்ணா நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பெரம்பூர்லேயே நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ கேர்ள்ஸ்க்கான சேஃப்டி மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது ரீசெண்டாக அவரோட படம் இன்னும் வரல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அவரோட படம் சீக்கிரமாக வந்தால் வைப் பண்ணலாம். இந்த பர்த்டேக்கு அவர் படம் ரிலீஸாக ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தோம். அது வரலன்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நிறைய படம் இருக்குது, அந்த படத்தை போய் வைப் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஜனநாயக படம் வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா? அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை சீக்கிரமா சரி செய்யணும்னா எந்த பிரச்சனையை செய்வீங்க? நிறைய அவரே சரி செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் நிறைய திட்டங்கள் புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ எல்லாமே எந்த பஸ்ஸாக இருந்தாலுமே வந்து பெண்கள் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எந்த போர்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி கரண்ட் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. அதே மாதிரி ரோடு இன்னும் நம்ம திட்டம் எதுவுமே பெருசாக அவர் கொண்டு வந்து டிவைஸ் பண்ண மாதிரி பிளான்ஸ் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அவர் கரண்ட்டை கொஞ்சம் போயிட்டே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் இதாக இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கரண்ட்டை தாண்டி வேற ஏதாவது பிரச்சனை சரி செய்யணும்னா எந்த பிரச்சனை? ரொம்ப பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கு. கரண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு அவர் கூட இருக்கிற பிரச்சனை. மற்றபடி அவர் கொடுத்த வாக்குறுதியை எவ்வளோ சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்த ஆட்சி தொடர்ந்துனே இருக்கும் எப்பவுமே. மிச்சபடி ஒன்றும் இல்லை, ஏதோ குறை சொல்ற அளவுக்கு. இப்ப பெண்கள் பாதுகாப்புக்காக முயற்சி பண்றாரு, நிறைய பண்றாரு. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா சூப்பர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்களோட பாதுகாப்பு தான் தமிழ்நாட்டில் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ரெஃபார்ம் பண்ண நல்லா இருக்கும். ஸோ சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கி வச்சிருக்காரு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலி நல்ல மூவ், பட் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்புகளை மேல்படுத்தணும் நான் விரும்புகிறேன். அவர் இந்த குடிக்கக்கூடாது அது இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அது நிஜமாவே நடக்கல. ஆக்சுவலி அவர் சொல்லியிருக்காரு அது நடக்குது. ஆனால் நிறைய இடத்துல நானே பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி தான் நிறைய பண்ணுறாங்க. அது அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கண்டிப்பாக இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் இப்போ தான் சிஎம் ஆயிருக்காரு, ஒன்றுமே தெரியாதவருக்கு அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அவர் அவரோட பவரை கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லேட் நைட்
வெளியில போறதுக்கு கூட ஒரு சேஃப்டியோட இருந்தா நல்லா இருக்கும். இப்போ உள்ள பெண்களோட அதிகபட்ச ஆசையே வந்து நைட் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஊர் சுத்தணும்ன்றது, எந்த ஒரு இதுவும் இல்லாம தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஊர் சுத்தணும்ன்றது, அதுதான் பெண்களோட ஆசை. ஸோ அதை நிறைவேற்றி வைக்கணும்ன்றது எங்களோட ஒரு ரெக்வெஸ்டா நான் வந்து சொல்றேன். பெரிய பயமே என்னன்னா நைட்டு வெளியில அனுப்புறது தான். அது வந்து புது சிஎம் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இது இப்படிதான் நடக்கும், இதுன்னு சிஎம்க்கு தெரிய போதா, இங்கேயே நடந்து முடிஞ்சிடும், யாருமே எடுத்துட்டு போய் சிஎம் கிட்ட அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்போ இங்க கோயம்பேடு ஆக்சிடென்ட், அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், சின்ன பசங்க போறாங்க. இதுல அவர் இன்னும் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். இது எனக்கு அவர் தெரிஞ்சு அவர் எதுனா ரியாக்ட் பண்ணாரா, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. கடைசியில் 2 பேரும் செத்தாங்க. அந்த பையன் பாண்டிச்சேரியில தான் போய் ஒளிஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. அதுல எந்த ஆக்ஷனுமே அவர் எடுக்கல. மேபி அதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா அவர் எஃபர்ட் போட்டு நல்லபடியா பண்ணாங்க, நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவ்வளவுதான். நைட்ல கொஞ்சம் சேஃப்டியா வெளியில போ, பேரண்ட்ஸ் தைரியமா அனுப்பலாமே. அது சிஎம்ஆ இருக்காரு, அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? சேஃப்டில அவர் இன்னும் அதிகமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. கேர்ள்ஸ் சேஃப்டி நார்மலாவே அவர் வந்துட்டாருன்னும் போதே கொஞ்சம் சேஃப்டி கண்டிப்பா நிறைய வந்துட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நைட்ல வெளியில போறதுக்காக சேஃப்டிஸ்லாம் கொஞ்சம் நல்லா செட் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நிறைய பிரச்சனைகள் இப்போ இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக கரண்ட் கட் நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய டெப்ஸ் பழைய கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் அது மாதிரி எது தேவையோ அடிப்படையாக மக்களுக்கு ஒன்றுன்னா அவங்க தே டூ இட், ஐ திங்க் தே ஷுட் பி ஃபைன். அது மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா தான் பண்ணுறாங்கன்னு தோணும். பெருநாள் கொண்டாடுறதை விட்டுட்டு நாட்டுக்கு என்ன பண்ணலான்றதை கொஞ்சம் யோசிக்கலாம். அதான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறீங்க? என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வாயை திறக்கணும், வாயை திறந்து பேசணும். அமைதியாவே இருக்காரு. செலிபிரிட்டிஸ் பார்க்கறத விட்டு பேசிட்டு இருந்தாரு. இவங்க வாயை மூடிட்டா பேசுவாங்க, யாருன்னா வாயை திறந்து பேசணும்னா இல்ல புரியல எங்களுக்கு சொல்ல. வாயெல்லாம் மூடிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்டுக்கு போனாரு, நாடாளுமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் போனாரு, பேசாம கம்பிட்டாரு. நிறைய கரண்ட் போகுது, நிறைய ஸ்விட்ச் ஆகுது, அதை பத்தி ஏதாச்சும் இப்போ பண்ணலாம், பார்க்கலாம். செலிபிரிட்டிஸை மட்டும் மீட் பண்ற டைம் இருக்கு, இதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. விமர்சனங்கள்லாம் நிறைய. கரண்ட் போறதுக்கு தான் யாரோ சதி பண்றாங்க சில பேர் அப்படின்னா சொல்லி சதி பண்றேன்னு சும்மா அது இவனுக்கு தான் பாத்துக்கலாம். சும்மா வாய் பேச்சா சொல்லக்கூடாது. ப்ரூஃப் காட்டணும், நியூஸ்ல நான் வந்திருக்கான்னு பார்க்கணும். சும்மா அவங்க இன்ஸ்டால பரப்புறது ஃபேக் நியூஸ் வச்சு நம்ம பேச முடியாதுல்ல. சும்மா இவன் சம்மந்தமே இல்லாம சொல்ற டிஎம்கே காரன் வந்து ஃபியூஸை பிடிக்கிட்டு போறானா. இன்னும் எந்த அளவு இருக்கான்னு பாருங்களேன். அந்த அளவு வந்து சினிமா மோகம் அதிகமாயிட்டு இருக்கு அவங்களுக்கு. விஷ் பண்ணலாமே ஆக்டரா வந்து ஹாப்பி பர்த்டே தளபதி, தளபதியா தான் பார்த்துருக்கோம் அவரை. ஆஸ் ஆக்டரா விஷ் பண்ணலாம், சிஎம் எல்லாம் விஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ ஏத்திருக்க பொறுப்பு அந்த மாதிரி இல்லை, அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல உனக்கு. பர்த்டே விஷ் பண்ணலாம், அதுக்காக நீ என்ன பண்ணலன்னா தமிழ்நாட்டுக்கு எதனா நீ இது பண்ணலாம்ல. ஏன்னா இப்போ புது அறிக்கை வேணாம், இல்லை நலத்திட்டங்கள் ஸ்கீம்ஸ் வச்சு பண்ணலாம். உன் பர்த்டே சார்பாக எதனா பண்ணலாம்ல. ஆனால் அவர் சார்பாக ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறான். வண்டலூர் ஜூல மட்டும் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் பர்த்டேக்கா ஏதோ பண்றாங்க. இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதான் பண்ணலாம்ல. நல்லா இருந்ததை ஒரு மாதிரி மட்டமாக்குறாங்கல்ல, அதுக்காக ஏதாச்சும் பண்ணலாம்ல. விஜய் வந்து திஷா விட்டு சந்தியா கூட வந்து நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தன் வீட்டையே பார்த்துக்க முடியும். நான் வந்து விஜய் ஹேட் பண்றேன் இல்லை. விஜய் வந்து as a political body is strong, but emotionally loyalty body is. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் இருக்காரு. காங்கிரஸ் வந்து அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து அது ஏற்கனவே ரொம்ப அது 2019 மே 19 ரொம்ப டார்ச்சர் அது. ஓகே. அதனால இப்படி கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்களோட ஃபீலிங்ஸ் பேஸ் பண்ணி அவங்க காங்கிரஸ் விட்டு வெளியே வரணும்னு சொல்றீங்க.